பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டு தின்தோள் மணிவண்ணாவுன் சேவடி செவ்வி திருக்காப்பு உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆழ்வார்கள் அனுபவித்த ஆறாம் அமுதன் அப்படிங்கிற தொடர்ல திவ்ய தேச வைபவங்களை நம்ம சேவிச்சுன்னு வந்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் 6 திவ்ய தேசங்கள் சேவிச்சிருக்கோம். இன்னைக்கு இந்த தொடர்ல 7வது திவ்ய தேசமான திருக்கண்டியூர் அப்படிங்கிற திவ்ய தேசத்தை பத்தி அனுபவிக்க இருக்கோம். இந்த திவ்ய தேசத்தை பத்தி பல விசேஷ குறிப்புகளோட நம்மளோட எப்பொழுதும் போல இணைந்திருக்கிறவர் திரு எம் பாலசுப்ரமணிய அவர்கள். வணக்கம் பாலா சார். வணக்கம். வணக்கம். இன்னைக்கு நம்ம திருக்கண்டியூர் தானே சேவிக்க போறோம்? கண்டிப்பா திருக்கண்டியூர் தான் இந்த வாட்டி சேவிக்க போறோம். சரி, திருக்கண்டியூர் வந்து இப்ப நம்ம 7வது திவ்ய தேசத்தை நம்ம பாக்குறோம். இந்த திருக்கண்டியூர் அப்படிங்கிற திவ்ய தேசம் வந்து தஞ்சாவூர்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு. தஞ்சாவூர்ல இருந்து திருவையாறு போற ரூட்ல இருக்கு. ஒரு 10 கிலோமீட்டர்ல இருக்கு தஞ்சாவூர்ல இருந்து திருக்கண்டியூர். இந்த ஊர் வந்து இங்க இருக்கிற பெருமாள் வந்து விஷ்ணு மாத்திரம் இல்ல, மகாவிஷ்ணு பெருமாள் மாத்திரம் இல்ல, சிவன் பிரம்மா 3 பேருமே சேர்ந்து இந்த கோவிலோட ரொம்ப சம்பந்தப்பட்டவா. அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கதையெல்லாம் இருக்கு. அந்த இங்க இருக்கிற பெருமாள் பேரு ஹரசாப விமோசன பெருமாள் அப்படின்னு பேரு. உத்தமர் கோவில் மாதிரி இங்கேயும் திருமூர்த்திகள் இருக்கா? இங்கேயும் இருக்கா. ஆனா தனித்தனியா இருக்கா. இங்க தனித்தனி கோவில் மாதிரி இருக்கு. அதையும் சொல்றேன் நான். ஹரன் அப்படின்னா தெரியும் எல்லாருக்கும். சிவன் பேர் ஹரன், இவரை ஹரிம்போம். அதனாலதான் ஹரிஹர புத்திரன் அப்படின்னு ஐயப்பனையே சொல்றோம் நம்ம. சோ ஹரசாப விமோசன பெருமாள், ஹரனுக்கு ஏற்பட்ட சாபத்துக்கு விமோசனம் கொடுத்த பெருமாள் இங்க இருக்கிறதுனால இவரோட பேர் வந்து ஹரசாப விமோசன பெருமாள் அப்படின்னு பேரு. இவருக்கு இன்னொரு பேர் வந்து கமலநாதன் அப்படின்னு பேரு. கமலவல்லி தாயார், கமலநாதன், இங்க எல்லாமே கமலம் கமலம்னு இருக்கும். இந்த க்ஷேத்திரத்துக்கே பேர் வந்து பஞ்சகமல க்ஷேத்திரம் அப்படின்பா. ஏன் அப்படின்னா 5 கமலம். ஒண்ணு க்ஷேத்திரமே வந்து கமலக்ஷேத்திரம். பெருமாள் பேர் வந்து கமலநாதன், தாயார் பேர் வந்து கமலவல்லி தாயார், தீர்த்தம் பேர் வந்து கமல தீர்த்தம், விமானம் பேரும் கமல விமானம். எல்லாமே கமலமா வருதுனால இங்க இருக்கிற இந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் வந்து பஞ்சகமல க்ஷேத்திரம் அப்படின்பா. ஒண்ணு. இந்த பெருமாளுக்கு வந்து இன்னொரு பேர் இருக்கு, பலிநாத பெருமாள் அப்படின்பா. இந்த பேர் வந்து திருக்கண்டியூர்ங்கிற பேர் எப்படி வந்தது, ஹரசாப விமோசன பெருமாள்ங்கிறது எப்படி வந்தது, பலிநாத பெருமாள்ங்கிற பேர் எப்படி வந்தது, எல்லாத்தையுமே நம்ம பார்ப்போம். கண்டியூர், கண்டி அப்படின்னா கண்டன க்ஷேத்திரம் அப்படின்பா. கண்டன அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டனன்னா நம்ம துண்டிக்கப்பட்ட, வெட்டப்பட்ட, அது போல அந்த அர்த்தம். கண்டனம் அப்படிம்போம் இல்லையா? அதனால கண்டியூர். பிரம்மாவோட ஒரு சிரசை வந்து அவர் கண்டிச்சுட்டதுனால, அதை எடுத்துட்டதுனால அவருக்கு வந்த சாபத்தை நீக்கின ஸ்தலம் இது. அதனால திருக்கண்டியூர்னு பேரு. ஒரு இது. இன்னொரு இது என்னன்னா, உங்களுக்கு தெரியும் சிவபெருமான் வந்து அவர் வந்து நீலகண்டன். ஆலகால விஷத்தை வந்து குடிச்சிட்டு அப்படியே பார்வதி கழுத்தை பிடிச்சதுனால அந்த விஷம் வந்து அப்படியே கழுத்துல தங்கிட்டு இல்லையா? அதனால நீலகண்டன் அப்படிங்கிறதுனால அதனாலயும் கண்டியூர் அப்படிங்கிற பேர் வந்திருக்கு. சோ இந்த திருக்கண்டியூர்ங்கிற பேர் வந்து இந்த 2 காரணத்தினால வந்தது. அப்ப கண்டீஸ்வரர்னு பேரா சிவனுக்கு? திருக்கண்டீஸ்வரர், சிவன் பேரே வந்து திருக்கண்டீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு. அவர் என்ன, பிகாஸ் ஆலகால விஷயத்தை குடிச்சிட்டு அவர் அந்த நீலகண்டனா இருக்கிறதுனால திருக்கண்டீஸ்வரர்னே ஒரு பேர் இருக்காது. அதனால கண்டியூர்னு பேர் இருந்தது. பலிநாத பெருமாள் அப்படிங்கிறது என்ன, எல்லாருக்கும் இந்த மகாபலி கதை தெரியும் இல்லையா? இந்த மகாபலி கதையில வந்து அந்த ஓணம், அவர் தான் வந்து திரிவிக்ரமன் வந்து அப்படியே வாமன ரூபத்துல வந்து அவரை 3வது அடி எங்க இருக்குன்னு கேட்டு அவர் வணங்கின போது அவர் அப்படியே அகல பாதாளத்துல அவர் போனார். அதுக்கப்புறம் வருஷா வருஷம் ஒரு நாள் மேல வரணும்னு சொல்லி அவர் வருஷா வருஷம் இந்த உலகத்துக்கு வர, அதுதான் ஓணம்னு கேரளால கொண்டாடுறோம். அது எல்லாருக்கும் தெரியும்.
அந்த மகாபலி சக்கரவர்த்தி வந்து இங்க வந்து பெருமாள் வேண்டி இருக்காராம். அதனாலதான் இவர் பேர் பலிநாத பெருமாள் அப்படின்ட்டு. இன்ஃபேக்ட் இப்ப இருக்கிற கிட்டத்தட்ட இந்த மாதிரி இந்த கோவில் வந்து அவர் மகாபலி சக்கரவர்த்தியினாலதான் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஒரிஜினலா இந்த கோவில் இந்த இடத்துல. அப்போ துவாபர யுகம் அதுக்கெல்லாம் முன்னாடியே இருந்த கோவில், ரொம்ப முன்னாடி. இன்ஃபேக்ட் இந்த கோவிலுக்கு ஒரு விசேஷம் என்னன்னா ஸ்ரீரங்கத்துக்கோட முந்தையது அப்படிங்கிறாரு. இந்த ஒரு பாட்டு ஒண்ணே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், திருக்குறுந்தாண்டகம்ல ஒரே ஒரு பாட்டு தான் திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார் இந்த ஸ்தலத்தை பத்தி. இதை பாடின போது அவர் வந்து ஒரு 5 கஷேத்திரத்தை அவர் சொல்லியிருக்கார். 5 கஷேத்திரத்துல பார்த்தேன்னா அவர் கண்டியூரை முன்னாடி எடுத்து வந்திருக்கார், ஸ்ரீரங்கத்தை அப்புறம் எடுத்துட்டு போயிருக்கார். அதுவும் நீங்க பார்க்கலாம். ஸோ இது கண்டியூர் வந்து ஸ்ரீரங்கத்தோட தொன்மையான கஷேத்திரம் அப்படிங்கிறது அங்க இருக்கிறவா சொல்றான். இந்த ஒரே ஒரு திருக்குறுந்தாண்டகமோட அந்த ஒரு பாசுரத்தையும் பார்த்துடலாம். பிண்டியார் மண்டையேந்தி பிறர் மனை திரிதந்துண்ணும் உண்டியான் சாபந்தீர்ந்த ஒருவனோர் உலகமேத்தும் கண்டியூர் அரங்கம் மெய்யம் கச்சி பேர் மல்ல என்று மண்டினார் கொயலல்லால் மற்றையோர்க்கு உய்யலாமே. இந்த ஒரு பாட்டு தான் பாடியிருக்கா இந்த கோவிலை பத்தி. இதுல என்ன அர்த்தம் புரியும்? எல்லா தமிழ் ரொம்ப சிம்பிள் தமிழ் தான் இது. பிண்டியார் மண்டை ஏந்தி, சிவபெருமான் வந்து அந்த மண்டையோற்றை ஏந்தி பிறர் மனை திரிதன் துண்ணும், ஒவ்வொரு இடமா அவர் பிச்சை எடுத்துட்டு போய் உண்டியான், அது போல அவனோட பசியை தீர்த்துண்டவனோட சாபம் தீர்த்த ஒருவனூர், சாபம் தீர்த்த பெருமாளோட ஊர் இது. உலகமேத்தும் கண்டியூர், உலகமே போற்றும் கண்டியூர். அதுக்கப்புறம் அரங்கம், அரங்கம்னா ஸ்ரீரங்கம். மெய்யம் அது வந்து திருமையம் அந்த பேரு. கச்சி திருக்கச்சி நமக்கு தெரியும், காஞ்சிபுரம். பேர் திருப்பேர் நகர் அந்த ஊரை சொல்றது. மல்லை திருக்கடல் மல்லை, நம்ம மகாபலிபுரம் பக்கத்துல இருக்கிற பெருமாள். இவா எல்லாரும் எல்லை என்று மண்டினார் கொயலல்லால் மற்றையோருக்கு உய்யலாமே. இந்த இடத்துல இருக்கிற அர்ச்சாவதார பெருமாளை ஒண்டிதான் உங்களோட அந்த சம்சார சாகரத்திலேருந்து மீள்றதுக்கு உங்களோட ஒரே வழி இங்க இருக்கிற அர்ச்சாவதார பெருமாளை வேண்டதை தவிர வேற வழியே கிடையாது அப்படிங்கிற ஒரு அர்த்தத்துல இந்த பாசனத்தை பாடியிருக்க. ரொம்ப அழகான பாசனம். சொன்ன மாதிரி ஒரு 5-6 கஷேத்திரத்தை இவள் எடுத்துட்டு வந்துட்டார். இப்ப நம்ம நிறைய பேர் ஒரு சின்ன விஷயம் ஞாபகம் வருது. இப்போ ஒரே ஒரு பாசுரம் பெற்ற தலம் கூட இல்லாம ஒரு பாசுரத்துல ஒரே ஒரு இடத்துல அந்த ஸ்தலத்தினுடைய பெயர் வருது. இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, நம்மளோட திவ்ய தேச கணக்கு பிரகாரம் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பதிகத்துல ஒரு பாசுரத்துல அந்த அந்த கஷேத்திரத்தினோட பேர் வந்து இடம்பெற்றிருந்தா கூட ஆழ்வார்கள் பாசுரங்கள்ல அந்த கஷேத்திரத்துக்கு திவ்ய தேசம்ன்ற பெருமை கிடைக்கிறது. இப்போ நம்ம சைவ திருமுறைகள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு பதிகம் பாடிந்தாதான் அந்த தலம் வந்து அந்த சிவஸ்தலங்கள் கீழே வருது. இல்லைன்னா அதுக்கு பேர் வந்து வைப்பு தலங்கள்னு சொல்வாளாம். அதாவது ஒரு பதிகம் பெறாத ஆனா நாயன்மார்களால பாடப்பட்ட ஸ்தலங்களை வந்து வைப்பு தலங்கள்னு சொல்வாளாம். ஆனா நம்மளோட அந்த ஸ்ரீ வைஷ்ணவத்துலன்னு பார்க்கும்போது ஆழ்வார்கள் பாடின திவ்ய பிரபந்தங்கள் பார்க்கும்போது ஒரு பதிகம்னு அவசியம் இல்ல, ஒரு பாசுரத்துல அந்த ஸ்தலத்தினுடைய பேரு கஷேத்திரத்தோட வந்திருந்தா கூட அந்த கஷேத்திரத்துக்கு திவ்ய தேசம்ங்கிற ஒரு பெருமை கிடைக்கிறது. அது வந்து ஒரு விசேஷம் அப்படின்றதுனால அதை வந்து இங்க சொல்லணும்னு தோணித்து. ஒரே ஒரு பாட்டுல ஒரே ஒரு இடத்துல தானே சொல்றாரு ஆழ்வார். ரொம்ப கரெக்டான இடத்துல இந்த சிவஸ்தலங்கள் பத்தி சொல்லிட்டு, சிவஸ்தலங்கள்ல ஒரு விஷயம் பத்தி இப்ப நான் சொல்ல போறேன். என்ன, திருக்கண்டியூர்ல சிவபெருமானுக்கும் ரொம்ப விசேஷங்கள் நிறைய இருக்கு. அதையும் இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து உங்களுக்கு சிவபெருமானை பத்தி கொஞ்சம் நிறைய விஷயம் இந்த ஸ்தலத்துல வரும். ஏன்னா அவருக்கு ஒரு முக்கியமான கோவில் இருக்கிறதுனால இந்த இடத்துல அவரை பத்தியும் வரும். இந்த க்ஷேத்திரம் நீங்க பாத்தீங்கன்னா குடமுருட்டி ஆறு அண்ட் வெண்ணார் ஆறு, இது ரெண்டுத்துக்கும் நடுப்புற இருக்கு இந்த ரைட். இப்ப வந்து அந்த சிரச கொய்து வந்து சில பேர் வந்து முன்னாடி கேட்டிருக்கலாம், சில பேர் முன்னாடி கேட்டிருக்க மாட்டா. அதனால ஒரு வாட்டி அதையும் கொஞ்சம் ஒரு வாட்டி சொல்லிடலாம். அந்த இதையும் ஒரு வாட்டி வந்து பார்வதி வந்து அவ நிஷ்டையில இருந்தா. நிஷ்டையில இருந்த போது சிவபெருமானுக்கும் அப்ப 5 தலை இருந்தது, நான்முகனான பிரம்மாவுக்கும் 5 தலை இருந்தது. சிவனுக்கு இருக்கிற 5 முகம் வந்து ஈசானம், தத்புருஷம், அகோரம், சத்யோஜகம், வாயு தெய்வம் அப்படின்னு 5 தலையா. 5 சிரஸ் இருந்தது சிவபெருமானுக்கு. இவருக்கும் 5 சிரஸ் இருந்தது. சோ பார்வதி வந்து ஒரு வாட்டி நிஷ்டையிலேருந்து டக்குன்னு அப்படி கண் முழிச்ச போது பார்த்தாள்னா 5 தலையோட பிரம்மா வந்துட்டு இருக்கார். அவ ஆனா அந்த 5 தலையை தான் அவ கவனிச்சாத, பிரம்மான்னு அவ கவனிக்கல. உடனே இவர் வந்து சிவபெருமானா வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அர்க்கியம் பாத்தியம் எல்லாம் பண்ணுவா இல்லையா. சோ அதனால அவரோட காலை எல்லாம் அலம்பி கிளம்பி விட்டா உள்ள வரதுக்கு முன்னாடி. அவரு பிரம்மாவும் அது தப்பா நினைச்சுக்கல. பிரம்மா நினைச்சா நாம வந்து படைத்தல் தொழிலாம் நாம பண்றோம்
அதனால நமக்கு அந்த மரியாதை தரா பார்வதி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அதை ஏத்துட்டு ரொம்ப பெருமையா நின்றுட்டு இருந்தார். அந்த சமயத்துலதான் சிவபெருமான் அப்ப வந்துட்டார். சிவபெருமான் வந்த உடனே அவர் டக்குன்னு அப்படி பாக்குறாரு. உடனே பார்வதியும் அப்பதான் அப்படி பாக்குற சிவபெருமான் அங்க நிக்கிறா. அப்ப யாருக்கு பண்றோம் அப்படின்னு பார்த்தா இவர் பண்றாரு. அதிர்ந்து போயிட்டா. உடனே அப்ப சிவபெருமானுக்கு வந்து அப்பதான் தோணுது. ஏன்னா அவர் உடனே புரிஞ்சுட்டார், எனக்கும் 5 தலை இருக்கு அவருக்கும் 5 தலை இருக்கிறதுனால தானே இந்த ஒரு இடர்பாடு வருது. அதனால ஒரு தலையை எடுத்துட்டாக்க 4 தலை ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரா, அவரோட இடதுகை நகத்தினால, கட்டவரல் நகத்தினால அவரோட ஒரு தலையை வந்து அப்படியே கிள்ளி விட்டாராம். அந்த கிள்ளி விட்டதுல ஒரு தலை போயிடுதான். தலை போயிடுத்து. ஆனா அது என்னாச்சு, அது கபாலமாகி அவரோட கையில அப்படியே ஒட்டிட்டு இருக்கு. அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த கபாலம் போன உடனே அது என்ன ஆகும்னா, அப்ப அசரீரி கேட்டது, அந்த கபாலம்ல நீ போடுற அந்த உணவு தான் அந்த கபாலம் சாப்பிட்டது போக உனக்கு வரும். அதனால அதுல யார் உணவிடுறாளோ அந்த உணவு தான் அவனோட பசியை போக்குன்ன உடனே அவர் வந்து ஊர் பூரா ஒவ்வொரு இடமா அவர் பாட்டுக்கு பிச்சாண்டார்லாம் கேள்விப்பட்டோம். அதான் பிச்சாண்டார் கோவில்னே சொல்லுவோம் இல்லையா, அந்த கோவில்ல அங்கெல்லாம் போய் ஒவ்வொரு இடமா போனார். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும் அமிர்தவல்லி தாயார் வந்து பூர்ணவல்லி தாயார் வந்து பிச்சையிட்டதுனால அவரோட இது போச்சுன்னு சொல்லிட்டு அவரோட பசி போச்சப்ப. ஆனா அந்த கபாலம் வந்து நீங்கவே இல்லை. அதனால அவர் என்ன பண்ணார், அங்கேருந்து அப்படியே வந்து அன்பிலுக்கும் வந்தார். நம்ம அன்பில் பத்தி சொன்னபோது சொன்னோம். அன்பில் கஷேத்திரமும் வந்தார். அங்க வந்து மகாவிஷ்ணுவை பார்த்துட்டு இன்னும் ஒண்ணு போலியங்கும் போது அப்ப சொல்றாரு, இப்ப திருக்கண்டியூர்ல போய் இந்த பத்ம தீர்த்தம் அப்படின்னு இருக்கு. அதாவது கமல தீர்த்தமா பத்ம தீர்த்தம்னு சொல்லுவா. பத்ம தீர்த்தம்ல போய் நீராடிட்டு நீ என்னையும் இது போல தாயாரையும் நீ இது போல வந்து பார்த்தேன்னா இந்த கபாலம் நீங்கிடும் அப்படின்னு சொன்னாராம். அதனால அங்கேயே அவர் திருக்கண்டியூர் வர்றார். திருக்கண்டியூர் வந்து இங்க இருக்கிற தீர்த்தம் அதை வந்து ஹத்யா விமோச்சன தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவா. இந்த பத்ம தீர்த்தத்தை அந்த தீர்த்தத்துல வந்து நீராடிட்டு அவர் பெருமாளை பார்த்த உடனே அந்த அந்த கபாலம் வந்து அங்கேருந்து விலகிடுத்தான். சோ இதுதான், அதனாலதான் ஹரசாப விமோச்சன பெருமாள் அப்படின்னு சொல்லுவா இது. அதனால சோ இது ஒரு கதை சொல்லுவா. இன்னொன்னு என்ன சொல்லுவான்னா, இன்னொரு அதாவது இந்த பிரம்மாவோட தலையெடுத்ததுக்கான ஒரு கதை. இன்னொரு இடத்துல என்ன சொல்லுவாள்னா, விஷ்ணு வந்து பிரம்மா கிட்ட ரொம்ப அன்பா இருந்தாராம். ஏன்னா அவர் தானே படைச்சார் இல்லையா, விஷ்ணுவோட நாபி கமலத்துல இருந்து தானே அவர் வந்தார். அதனால அவரை படைச்சதுனால பிரம்மாவோட ரொம்ப அன்பா இருப்பான். அவர் வந்து தன்னோட பிரம்மா கிட்ட ரொம்ப அன்பா இருந்ததுனால லக்ஷ்மிக்கு அது பிடிக்கலையா. அதனால லக்ஷ்மி வந்து சிவன் கிட்ட வேண்டினாலாம். சிவன் கிட்ட வேண்டி பிரம்மாவுக்கு ஏதாவது பண்ணணுங்கிறப்ப அதனால லக்ஷ்மியோட வேண்டுதலுக்கு இணங்க அவரோட ஒரு தலையை எடுத்தா அப்படின்னு ஒரு கதை போயிட்டு இருக்கு. அதனால நமக்கு எதுவோ அல்டிமேட்லி 5 தலையில இருந்து 4 தலையா ஆனார் பிரம்மா. நிறைய கதைகள் உண்டு. மயிலாப்பூர் கூட சொல்லுவாளே, அரண் கொண்ட கோபம் அன்னைக்கு சாபம் திரு மயிலையில் வந்து கொண்டாள் தாபம் அப்படின்னு ஒரு பாட்டு. அதனாலதான் இது போல வந்தது. இப்படியாச்சு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹரசாப விமோசன பெருமாள் வந்து இவர் வந்து சிவனுக்கு மாத்திரம் இல்ல, இன்னொரு 2 பேருக்கும் இவர் வந்து சாபம் தீர்த்திருக்கார் அப்படின்பா. ஒரு யாரு அப்படின்னா பிருகு மகரிஷி வந்து ஒரு வாட்டி முன்னாடி நான் இந்த கதை சொல்லியிருக்கேன். பிருகு மகரிஷி கிட்ட எல்லா முனிவர்களும் வந்து இந்த மும்மூர்த்திகள்ல யாரு ரொம்ப சாந்தமானவர், யாரு எல்லாரையும் காக்கக்கூடியவர் அப்படிங்கும் போது இவ ஒவ்வொரு இடமா போறா. ஒண்ணு பிரம்மலோகம் போறா, அங்க உள்ளே விடல, அங்க பிரம்மலோகத்துல இங்கெல்லாம் நீங்க உள்ள வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் கைலாயத்துக்கு போறார். அங்க நந்தி தேவர் இருந்துட்டு இங்க நீங்க உள்ள எல்லாம் போக முடியாது, இங்க வந்து உள்ள வந்து அவ அங்க இருக்கா, இப்ப நீங்க போக முடியாது, அப்புறம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டா. சரி இவா 2 பேரும் இப்படி நம்ம பாக்குறதுக்கே கஷ்டமா இருந்ததுன்னா இவா எப்படி நம்மள காக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணாரா, இவா நேரம் இது போல இங்க வந்திருக்கா. இங்க விஷ்ணு கிட்ட வந்துட்டு இவர் நேரம் போனாராம். விஷ்ணு உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் வந்து இது போல அவரோட காலெல்லாம் அலம்பி விடுறதுக்கு எழுந்தார் சொல்லிட்டு. விஷ்ணு வந்து எவ்வளவு சாந்தமா இருக்கார் அப்படிங்கிறதுக்காக அவர் வந்து சும்மா டெஸ்ட் பண்றதுக்காக அவரோட காலால அவரோட மார்ல உதைக்கிற மாதிரி அவர் பண்ணாராம். யாரு, பிருகு முனிவர். பிருகு முனிவர் பண்ண உடனே மார்ல யார் இருக்கா, மகாலட்சுமி இருக்கா. மகாலட்சுமி கோபம் வந்துருது. அது ஒரு தனி கதை. மகாலட்சுமி வந்து அவரை காலால எட்டி உதைக்கிற மட்டும் இருந்தியேன்னு சொல்லிட்டு மகாவிஷ்ணு கிட்ட கோச்சுட்டு அவ பூலோகத்துக்கு போய் ஒரு பிறப்படுத்தாலாம். அது வேற விஷயம், அது ஒரு தனி கதை, அது அப்புறம் பாத்துக்குவோம் நாம. சோ அதனால அப்படி வந்துதான். அதுக்கப்புறம் பிருகு முனிவருக்கு வந்து உடனே தெரிஞ்சது, அப்பயும் அவர் சாந்தமா இருந்தாராம். உடனே வந்து அப்பதான் பிருகு முனிவருக்கு ஐயோ நம்ம இப்படி ஒரு அபச்சாரப்பட்டுட்டோமே, மகாவிஷ்ணுவே நம்ம காலால எட்டி உதைக்கிற மாதிரி நம்ம பண்ணிட்டோமே, இதுக்கு எப்படி நாம இது போல இந்த பரிகாரம் தேடுறதுன்னு சொல்லிட்டு ஊர் ஊரா போயிட்டு அவர் வந்து பரிகாரம் தேடுறதுக்காக போனாராம். அப்ப வந்து இந்த திருக்கண்டியூர்ல வந்து அச்சித முனிவர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாராம். அந்த அச்சித முனிவர் சொன்னாராம், திருக்கண்டியூர்ல நீ வந்து தவஸ் பண்ணு, இவர் வந்து
ஹரனுக்கே சாப விமோசனம் பண்ணார். அதனால உன்னோட சாப விமோசனம் எல்லாம் கண்டிப்பா அவர் பண்ணிடுவார். அதனால இந்த இடத்துல நீ தவம் பண்ணேன்னா உனக்கு சாப விமோசனம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவர் இங்க தவம் இருந்து அவருக்கு காட்சி கொடுத்து அவரோட சாபத்தை நீக்கினார். ஹரசாப விமோசன பெருமாள் அப்படின்னு ஒரு கதை. இன்னொன்னு பார்த்தோம்னா அதே போல சந்திரன், சூரியன் சந்திரன்ல சந்திரன் இருக்கார் இல்லையா, சந்திரனும் என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு வாட்டி அபச்சாரப்பட்டுட்டார். என்ன அபச்சாரப்பட்டாருன்னா அவரோட குரு வந்து பிரகஸ்பதி. அவர் குரு பிரகஸ்பதியோட பாரியா அவரோட வைஃப வந்து அவ மேல ஆசைப்பட்டுட்டு அப்படி இருந்ததுனால அந்த ஒரு அபச்சாரப்பட்டுட்டார் அவர் சந்திரன். அதனால என்னாச்சு, உடனே பிரகஸ்பதி வந்து அவர் சாபம் கொடுத்துட்டார். உன்னோட அந்த நீ வந்து தகதகான்னு இருக்கிறதுனால தானே உன்னை பார்த்து எல்லாரும் இது பண்றா, உன்னோட அந்த ஒளியே மங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ஒளி பூரா மங்கிடுத்தான். என்ன பண்றதுன்னு அவருக்கு புரியல. உடனே வந்து அவருக்கு யார்கிட்டயோ சொல்லி அவர் வந்து திருக்கண்டியூர்ல வந்து அவர் சாபம் போக்குறதுக்காக இங்க திருக்கண்டியூர்ல அவருக்கும் இது போல தரிசனம் கொடுத்தாராம் பெருமாள். கொடுத்துட்டு அந்த சாபம் வந்து உங்ககிட்ட ஃபுல்லா நீக்க முடியாது, ஆனா ஒண்ணு பண்ணலாம், ஒரு 15 நாளைக்கு வந்து உன்னோட ஒளி வந்து குறைஞ்சுட்டே வரும், இன்னொரு 15 நாள் உன்னோட ஒளி ஏறிண்டே வரும். அதான் இப்ப நம்ம கிருஷ்ணபட்சம் சுக்லபட்சம்னு பாக்குறோம். பௌர்ணமில இருந்து அமாவாசைக்கு ஒளி குறைஞ்சுட்டே வரும், அமாவாசையில இருந்து பௌர்ணமிக்கு ஒளி கூட்டிகிட்டே போகும். சோ இவ 3 பேருக்குமே சாப விமோசனம் கொடுத்த இடம் அப்படிங்கிறதுனால ஹரசாப விமோசன பெருமாள் அப்படிங்கிறவர் இங்க. இங்க இன்னொன்னு இந்த சிவனை பத்தி சொன்னேன் இல்லையா, இங்க நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ஷேத்திரம் வந்து சிவனுக்கு வந்து அஷ்ட வீரட்டான ஸ்தலம் அப்படின்பா. அஷ்ட வீரட்டான தலம்னா பேர்லயே தெரியும், அஷ்டன்னா 8, வீரட்டான தலம்னா தன்னோட வீரத்தை காமிச்ச இடம். சிவன் வீரத்தை காமிச்ச இடமா. சிவன் வீரத்தை எங்க காமிப்பார், அவர் அசுரனை எங்க அவர் இது போல தரி அவர் இது போல வெல்றாரோ அங்கெல்லாம் வந்து அஷ்ட வீரட்டான தலம் அப்படின்னு பேரு. அஷ்ட வீரட்டான தலம்ங்கிறது வந்து அதுவும் ஒரு 8 இருக்கு. என்னன்னா திருக்கோவிலூர், திருவாதிகை, கொருக்கை, கண்டியூர் 1, திருக்கடையூர் 1, திருப்பரியலூர், வழுவூர், திருவிற்குடி. இது 8மே வந்து அஷ்ட வீரட்டான தலம் அப்படின்பா. அதே போல இன்னொரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா, இது எல்லாம் சிவனோட அதோட சேர்ந்ததுனால அதையும் சொல்லிட்டு இருக்கேன் நானு. இந்த இடம் வந்து சப்தஸ்தானங்கள் அப்படின்பா. இந்த சப்தஸ்தானங்கள்ல ஒண்ணு சிவஸ்தானம். இது என்ன சப்தஸ்தானம் அப்படிங்கறது பார்த்தீங்கன்னா, நந்தி தெரியும் இல்லையா, நந்தி வந்து திருக்கண்டியூர் சப்தஸ்தானங்கள்ல ஒண்ணு. அந்த அதாவது திருக்கண்டியூர் வந்து சப்தஸ்தானங்கள்லயும் ஒண்ணு, அஷ்டவீரட்டான ஸ்தலங்கள் அந்த ஸ்தானங்கள்லயும் ஒண்ணு, ரெண்டுத்தையுமே ஒண்ணு. இது சப்தஸ்தானங்கள்ல ஒண்ணுங்கிறது அதை பத்தி சொல்றேன். இப்ப சப்தஸ்தானங்கள்ல ஒண்ணுங்கிறது வந்து சிவனுக்கு நிறைய கணங்கள்லாம் இருக்கு. அந்த கணங்கள் எல்லாம் அதாவது மேனேஜ் பண்றவர், கணங்களுக்கான தலைவர் வந்து நந்தி தேவர் அப்படின்னு தெரியும். நந்தி தேவர் வந்து சொல்லுவா ஆக்சுவலா வசிஷ்டரோட மாப்பிள்ள மாதிரி. அது எப்படின்னு நான் சொல்றேன் நானு. சோ இந்த நந்தி தேவருக்கு வந்து அவர் வந்து திருப்பயணம்ல தான் அவர் பிறந்தார். அவர் திருப்பயணம் தான் அவருக்கு ஊரு. திருப்பயணம்ங்கிறதும் தஞ்சாவூர் டு திருவையாறு போற இடம். அங்க திருப்பயணம்ல ஒரு சிவன் கோயிலும் இருக்கு. அங்க நந்தி தேவருக்கு கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவாகி இந்த நந்தி தேவருக்கும் சுயசயாம்பிகை அப்படிங்கிறவ, சுயசயாம்பிகைங்கிற வந்து வசிஷ்டரோட பேத்தி, வியாக்கிரபாதரோட பொண்ணாவ. அதனால அவ 2 பேருக்கு கல்யாணம் அங்க ஆகும். அந்த கல்யாணத்துக்கு வந்து திருவையாறு ஐயாரப்பர் இருக்கார் இல்லையா, இந்த திருவையாறு ஐயாரப்பர் வந்து கண்ணாடி பல்லக்குல போவார், தேவியோட போவார். அவர் அம்பிகையோட போயிட்டு அந்த ஸ்தலத்துக்கு போவார். அங்க போயிட்டு அங்க வந்து திருமணம் விமர்சையா நடக்கும். இது வந்து பங்குனி புனர்பூசம். எவ்ரி பங்குனி புனர்பூசம் ஞாபகம் வச்சுக்கோ எல்லாரும் பாக்குறவாள்லாம். இது என்னத்துக்குன்னு அப்புறம் சொல்றேன். பங்குனி புனர்பூசத்துக்கு அன்னைக்கு அங்க போய் பார்த்துட்டு அவரும் ஒரு பல்லக்குல வந்து அங்கேருந்து வருவா. அங்க இருக்கிற சிவனும் அங்க வருவார், சிவனும் அம்பிகையும் வருவா. அங்கேருந்து வந்து இதே போல 7 இடங்கள்ல இருந்து, எங்கேருந்து எல்லாம் அப்படின்னா, முதல்ல ஐயாரப்பர் வருவார். அவர் வந்து திருவையாறுல இருந்து. அவர் வந்து வர்றது வந்து திருப்பயணம், அங்கதான் வந்து இவர் இருக்கார், நந்தி தேவர் இருக்கார். அதுக்கப்புறம் திருச்சோற்றுத்துறை, எல்லாமே பக்கத்து ஊர் தான். திருச்சோற்றுத்துறை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. திருவேதிக்குடி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. திருக்கண்டியூர், திருப்பந்துருத்தி, இதுல தனித்தனி பல்லக்கு. நான் இப்ப சொன்னது வந்து 6 ஆயிடுத்து. இது எல்லாம் சேர்ந்து தில்லைஸ்தானம் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. இந்த தில்லைஸ்தான ஊருக்கு போய் சேரும். சோ தில்லைஸ்தானமும் சேர்த்து 7 இடம், சப்தவிடங்கள்னு. இன்ஃபேக்ட் இந்த ஊருக்கே வந்து இந்த ஊர் பேர் காரணத்துக்கே சொல்லுவா, நந்தி தேவரோட கல்யாணத்துக்கு வந்து திருப்பயணம் அங்கேதான் பழம் எல்லாம் போச்சான். திருச்சோற்றுத்துறை, அங்க வந்து சோற்றுத்துறைங்கிற பேர்ல இருந்தே நமக்கு தெரியும், சாப்பாடு எல்லாம் அங்கேருந்து தான் போச்சான்.
திருவேதிக்குடி, திருவேதிக்குடியிலேருந்து வந்து உங்களுக்கு எல்லாம் வேத கோஷம் பண்றவா, கல்யாணம் பண்றவா, அதெல்லாம் நடத்துறவாள் அங்கேருந்து போறாளாம். அதே போல திருப்பூந்துருத்தி, அங்க என்ன பூ எல்லாம் போச்சான். சோ இந்த ஸ்தலத்துல இருந்து எல்லாம் போனதுனால சப்தஸ்தலங்கள் அப்படின்னு பேரு. இந்த தில்லைஸ்தானம் வந்த உடனே அது வந்து காவிரி படுகையில இருக்கு. காவிரியோட படுகையில பார்த்தேன்னா அன்னைக்கு ராத்திரி பங்குனி புனர்வசு அன்னைக்கு நடுராத்திரி ஆகும். அது எல்லாரும் ஒரே கூட்டமான கூட்டம் இருக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள் இருப்பாங்க வருஷா வருஷம். அந்த ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த 7 பல்லக்கும் அங்க எல்லாமே பல்லக்குல வரும், எல்லாம் கண்ணாடி பல்லக்குல வரும். 7 பல்லக்கும் அங்க சேர்ந்த அப்புறம் ஒரே வான வேடிக்கை ராத்திரி பூரா நடக்கும். வான வேடிக்கை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய பொம்மை எல்லாம் வச்சிருப்பாளாம். அந்த பொம்மை எல்லாம் என்ன பண்ணா பூச்சொரிதல் அப்படின்பா. அந்த பூச்சொரிதல்ல வந்து பூ எல்லாம் எல்லா சுவாமி மேலேயும் பூவெல்லாம் போடும். எல்லாம் ஆன உடனே எல்லாம் விசேஷமாகி எல்லாம் ஆன உடனே அவ அந்தந்த பல்லக்கு அந்தந்த கோவிலுக்கு போயிடும். இது வந்து எதுக்காக சொல்றேன்னா, இந்த நந்தி தேவரோட கல்யாணம் வந்து, அதாவது நந்தி கல்யாணம் நந்தி கல்யாணம் பார்த்தவாளுக்கு முந்தி கல்யாணம் ஆகும் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு. இந்த நந்தி கல்யாணத்தை திருப்பயணம்ல போய் யார் பாக்குறாளோ அவளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம். இது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க இந்த நந்தி கல்யாணம் பார்த்தேன்னா அடுத்த வருஷம் நந்தி கல்யாணத்துக்குள்ள நம்ம பார்த்து யாருக்கு கல்யாணம் ஆகணுமோ அது ஆயிடும் அப்படின்பா. அங்க நீங்க போனேன்னா இதை முதல்ல சொல்லுவா. இதுதான் இந்த திருப்பயணம்ல நானும் போயிருக்கேன். இங்க போனோடனே முதல்ல அவ சொல்றது இங்கதான், இங்க வந்து நந்தி கல்யாணம் தாங்க விசேஷம். இந்த நந்தி கல்யாணத்துக்கு யார் வேணா வாங்க, எல்லாரும் இருக்கும், இது போல ஆகும், நந்தி கல்யாணம் முந்தி கல்யாணம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இந்த அளவுக்கு அங்க நந்தி கல்யாணம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த கோயில் ரொம்ப பழசா இருந்தா கூட 1984 திருக்குடந்தை ஜீயர் வந்து வேதாந்த ராமானுஜ மகாதேசிகன் அவர் தான் வந்து இந்த கோயிலுக்கு நிறைய பண்ணி ரினோவேட் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணார் அவர். இன்னொன்னு வந்து இங்க சந்நிதின்னு பார்த்தீங்கன்னா நரசிம்மர் சந்நிதி இருக்கு, சுதர்சனர் சந்நிதி இருக்கு, ஆண்டாள் சந்நிதி இருக்கு, ஆழ்வார்கள் சந்நிதி, சுவாமி தேசிகன் சந்நிதி இருக்கு, கருடன் ஆஞ்சநேயருக்கு தனித்தனி சந்நிதியாவே இருக்கு, இதெல்லாம் இருக்கு. இன்ஃபேக்ட் இந்த இடத்த வந்து சவுநகர் வந்து ரொம்ப உயர்ந்த கஷேத்திரம் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு இதுக்கு பக்கத்துல கல்யாணபுரம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. இந்த கல்யாணபுரம்ங்கிற ஊர் வந்து ரொம்ப ஃபேமஸ். என்னன்னா அசோகா ஹல்வா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அசோகா ஹல்வா பிறந்த இடமே வந்து இந்த கல்யாணபுரமா. அது மாத்திரம் இல்ல, அழகிய சிங்கர் பரம்பரை எல்லாம் அந்த ஊர்க்காரர் தான் எல்லாருமே. கல்யாணபுரம் தான் அழகிய சிங்கர் பரம்பரை எல்லாம். அந்த கல்யாணபுரம்ங்கிற ஊர் வந்து இந்த ஊருக்கு பக்கத்துல இருக்கு. அது ரொம்ப ஃபேமஸ். அதனால இது இங்க நீங்க பண்டிகைன்னு பார்த்தீங்கன்னா இங்க ஆஸ் யூஷுவல் இந்த இடத்துல எல்லாம் நிறைய வருஷம் பூரா இங்க நடக்கும். இங்க என்னெல்லாம் இங்க திருவிழா நடக்கிறதுன்னா, ஆஸ் யூஷுவல் மார்கழி மாசத்துல வைகுண்ட ஏகாதசி உற்சவம் நடக்கும், ஐப்பசி மாசத்துல பவித்ரோத்சவம் நடக்கும், கார்த்திகையில கார்த்திகை தீபம் நடக்கும், பங்குனியில பங்குனி பிரம்மோத்சவம் நடக்கும். இதெல்லாம் நடக்கும். ரைட்டா? அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா ஸ்ரீரங்கத்தை விட ரொம்ப தொன்மையானதுன்னு சொல்லிட்டு, இந்த கோவில்ல வந்து இந்த ஸ்தலத்தினோட முதல் பெருமாள் வந்து சந்தான கோபாலகிருஷ்ணனும் நவநீத கிருஷ்ணன் இருந்தாளாம் அப்படின்னு சொல்லுவா. இது வந்து பல சத்துர்யுகங்களுக்கு முன்னாடி உண்டான திவ்ய கஷேத்திரம் அப்படின்னு சொல்றான். அதனாலதான் ரொம்ப பழமையானது, ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி பழமையானது அப்படின்னு சொல்றான். கிருஷ்ண லீலா தரங்கிணி அப்படின்னு ஒரு நூல் இருக்கு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நாராயண தீர்த்தர்னு ஒருத்தர் இருக்கார். அந்த நாராயண தீர்த்தங்கிற மகான் வந்து கண்டியூருக்கு கிட்ட இருக்க திருப்பூந்துருத்தி, நான் சொன்ன அந்த சப்தஸ்தானங்கள்ல ஒண்ணு, திருப்பூந்துருத்தியில தான் அவரோட ஸ்தலம், அவரோட அவதார ஸ்தலம். அவர் கண்டியூர் பெருமாள் மேல ரொம்ப அளவு கடந்த பக்தி வச்சுட்டு இருந்தார் அவர். அதே போல இங்க இருக்க லட்சுமி நரசிம்மன் வந்து நினைச்ச காரியத்தை அவர் முடிக்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எல்லாரும் சொல்லுவா. அதனால இங்க இருக்க லட்சுமி நரசிம்மர் வந்து ரொம்ப நரசிம்மர் எங்க இருந்தாலுமே வந்து நரசிம்மர் வந்து இன்ஸ்டன்ட் நம்ம சொல்றோம் இல்லையா அவதாரத்திலேயே, அவர் எங்க இருந்தாலுமே நினைத்த காரியத்தை நடத்துறவர் தான். அதுக்கப்புறம் வந்து இன்னொன்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவா. அதான் அது போல இந்த 108 திருப்பதி அந்தாதியிலேயே பேசவரின் தென்னரங்கன் பேரெல்லாம் பேசுகவாய் கேசவனை காண்க விழி கேட்க செவி ஈசனார் உண்டியூர் தோறு முழன்றிரவாமல் தவிர்த்தான் கண்டியூர் கூப்புக என் கை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 108 திருப்பதி அந்தாதியிலையும் இதை பத்தி சொல்லியிருக்க. சேக்கிழாரோட பெரிய புராணமும் கந்த புராணமும் கூட இந்த பிரம்மா மண்டையோட எடுத்துன்னு வந்து அதை நீக்கின அந்த கதை, சாபந்தி இந்த கதை எல்லாம் பத்தி அதுலயும் வர்றது இந்த கதை. இன்னொன்று கடைசியா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மைசூர் மன்னன் திப்பு சுல்தான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? இந்த திப்பு சுல்தான் வந்து ஒரு சண்டை போது மேபி தஞ்சாவூர் மன்னனோட சண்டையா இருந்திருக்கும். இந்த கோவில் வாசல்ல அவன் சண்டை போட்டுட்டு இருந்தானா.
அப்ப இந்த கோவிலை பத்தி அந்த கோவில் இருக்கிற பெருமாள் வந்து அவரோட மனசுக்குள்ள அவர் பூந்தாராம். அது எந்த அளவுக்கு உண்மையே தெரியல. பட் இதெல்லாம் வந்து எல்லாம் கர்ண பரம்பரையா வந்த கதை தான் இதெல்லாம். சோ அதனால இந்த பெருமாள் மேல அவனுக்கு ரொம்ப பக்தி வந்து அவன் எல்லாம் ஜெயிச்சப்புறம் அந்த பெருமாள் அந்த கோவிலை சுத்தி ஒரு 5-6 சுத்தி வந்து அங்க நிறைய அவன் வந்து தானம் எல்லாம் பண்ணான் அந்த கோவிலுக்கு அப்படின்னு சொல்லுவா. பட் இது எல்லாமே வந்து இந்த பழங்கால அந்த வாய்வழி கதைம்பா இல்லையா, அது போல வாய்வழி கதை தான். ஸோ இந்த திருக்கண்டியூருக்கு யாருக்கு என்ன வேணும்னாலும் கண்டிப்பா போங்க. அதே போல நந்தி கல்யாணமும் ஆத்துல யாருக்கா கல்யாணம் நடக்கணும்னா திருப்பயணம் போய் அங்க நந்தி கல்யாணமும் பார்த்துருக்கோம். இதுல ஒரே ஒரு இது, நம்ம வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்துல இருந்து ஆரம்பிச்சோம் இல்லையா, அது வந்து திருச்சிக்கு பக்கத்துல இருக்கிற ஊர்கள் ஸ்ரீரங்கம் அப்புறம் உறையூர் அப்படி வந்தோம். இப்ப இது வந்து எவ்வளவு பெரிய ஊர். இப்போ திவ்ய தேசம் போய் சேவிக்கணும் அப்படின்னு நினைச்சேன்னா இது வந்து திருச்சியில இருந்து போக முடியுமா, இல்ல தஞ்சாவூர் திருவையாறு அது கிட்டக்க இருக்கா, அந்த அந்த விஷயத்தையும் சொன்னேன்னா போறவாளுக்கு வந்து இப்ப திருச்சியில இருந்து ரொம்ப தூரம் மேடம் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க. சோ எதுக்கு பக்கத்துல தஞ்சாவூர்ல இருந்து 10 கிலோமீட்டர் அப்படி போலாம். திருச்சியில இல்லாட்டி கும்பகோணத்துல இருந்து போலாம், இல்லாட்டி கும்பகோணத்துல இருந்து போலாம், அது போல போலாம். பட் இது ஆக்சுவலா தஞ்சாவூர் டு திருவையாறு போற வழியில இருக்கு. தஞ்சாவூர்ல இருந்து 10 கிலோமீட்டர், தஞ்சாவூர் திருவையாறு போற ரோட்ல இருக்கு, 10 கிலோமீட்டர் தஞ்சாவூர்ல இருந்து. ஓகே, அதுதான் அதே லைன்ல தஞ்சாவூர் திருவையாறுலயே நம்ம அடுத்ததா பார்க்க போற க்ஷேத்திரம் வந்து திருக்கூடலூர். திருக்கூடலூர் பார்ப்போம் நம்ம அடுத்த க்ஷேத்திரம் பார்க்கலாம். இப்ப நம்ம திருச்சி மெயின் ஜங்ஷன்ல ஆடுதுறை பெருமாள். ஆடுதுறை வந்து ஒண்ணு வந்து தஞ்சாவூர் பக்கத்துல ஒரு ஆடுதுறை இருக்கு, அந்த ஆடுதுறை இல்ல, இது பேரும் ஆடுதுறை தான். அதனால இது வந்து ஆடுதுறை பெருமாள் கோயில் அப்படின்பா. அதுக்காக ஆடுதுறைங்கிற இந்த ஊர் திருக்கூடலூர் அப்படிங்கிறது திவ்ய தேசம் பேர் ஆக்சுவலா. அடுத்த திவ்ய தேசம் நம்ம சேவிக்க போறது. சோ இப்ப நம்ம திருச்சி ஜங்ஷன்ல இருந்து சுத்தி கொஞ்சம் கஷேத்திரங்களை சேவிச்சுட்டு வந்தோம். இப்ப அடுத்தது வந்து இப்ப நம்ம வந்து தஞ்சாவூர் திருவையாறுக்கு அந்த ரூட்ல இருக்க போறது திவ்ய தேசங்களை அப்படியே கும்பகோணம் வந்துருவோம். ஜியோகிராபிக்கல் இது அந்த மாதிரி. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இது வந்து ஒரே ஒரு பாசுரம் தான் திருமங்கை ஆழ்வார் இந்த கஷேத்திரத்தை பத்தி பாடியிருக்காரு. அப்படிங்கிற போது இன்னொரு சின்ன விஷயம் வந்து ஞாபகத்துக்கு வந்தது. அதாவது 108 திவ்ய தேசங்கள்ன்றதே வந்து ஆழ்வார்களால பாடல் பெற்ற ஸ்தலங்கள் அப்படி சொல்றோம். அதுல வந்து இப்போ முதல்ல சொன்ன மாதிரி வந்து ஒரு பாடல்ல ஒரு பதிகம்னு இல்லாம ஒரு பாசுரத்துல அந்த கஷேத்திரத்தினுடைய நாமம், ஊரோட பேர் வந்து ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணியிருந்தாருன்னா அது திவ்ய தேசத்துக்கு கீழே வருதுன்னு. அப்படி வந்து ஒரு பதிகம் பாடப்பெறாத ஸ்தலங்கள், அதாவது ஒரு பாசுரமோ 2 பாசுரமோ மட்டும் இருக்கக்கூடிய ஸ்தலங்கள் வந்து 108ல 37 திவ்ய தேசங்கள். 37 திவ்ய தேசங்கள் வந்து ஒரே ஒரு பாசுரம். இப்ப இந்த திவ்ய தேசம் ஒரே ஒரு பாசுரம் தான் கணக்குல வரும் நமக்கு. அந்த மாதிரி ஒரே ஒரு பாசுரம் மட்டும் ஆழ்வார்களால மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசங்கள்னு எடுத்தோம்னா 16 திவ்ய தேசங்கள் இருக்கு. 6 திவ்ய தேசங்கள் வந்து 2 பாசுரங்கள் பாடியிருக்கலாம். அந்தந்த கஷேத்திரங்கள் வரும்போது நம்மளே அதெல்லாம் அதை தெரிஞ்சுப்போம். பட் ஜென்ரலா இதுக்கு சொல்றேன். அதே மாதிரி 2க்கும் மேற்பட்ட பாசுரங்கள், ஆனா ஒரு பதிகம் பெறாத பாசுரங்கள் ஒரு 3-4 வந்திருக்கும், இல்ல ஒரு 5 பாசுரங்கள் பாடியிருப்பா, ஒரு 7 பாசுரங்கள் பாடியிருப்பார். அந்த மாதிரி இருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 15 பாசுரங்கள். ஸோ மொத்தம் வந்து 37 திவ்ய தேசங்கள் வந்து ஒரு பதிகத்தால பாடப்பெற ஒரு பதிகம் பெறாத திவ்ய தேசங்கள்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி அதுல அது என்ன விசேஷம்னா, ஆழ்வார் திருவாய் மலர்ந்து அருளினார்னா அந்த திவ்ய சேத்திரத்தோட பேரை சொன்னா கூட போறோம், அந்த திவ்ய தேசம் ஆழ்வார்களால மங்களாசாசனம் பண்ணப்பட்ட திவ்ய தேசமா கொண்டாடப்படுறதுங்கிறது வந்து ஒரு விசேஷமான ஒரு செய்தி. சோ இன்னைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் நான் பார்த்தேன்னா, எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீரங்கம் வந்து 12 பேர்ல 11 ஆழ்வார் பாடியிருக்கா. ஒன்லி மதுரகவி ஆழ்வார் தெரியும், அவர் வந்து நம்ம ஆழ்வாரை தவிர்த்து அவர் யாரையும் பாட தேவமற்ற ஏன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால 11 பேர் பாடியிருக்கா. திருப்பதி பார்த்தீங்கன்னா 10 பேர் பாடியிருக்கா. ஒருத்தர் மத்திரம் பாடல. யார் அப்படின்னா தொண்டரடி பொடி ஆழ்வார். ஸ்ரீரங்கத்தை பாடியிருக்கார், அவர் திருப்பதியை பாடல. ஏன்னா அவர் சொல்லிட்டாராம், அரங்கனை தவிர என் வாயால் வேறு குரங்கனை பாட மாட்டேன் அப்படின்னு அவர் சொன்னதுனால, அவர் சொல்லாததுனால திருப்பதி மாத்திரம் 10 ஆழ்வார் தான் பாடியிருக்கா. மீது எதுவுமே வந்து 11 ஆழ்வார்களால பாடல் பெற்ற ஸ்தலமே கிடையாது ஸ்ரீரங்கத்தை தவிர்த்து. ஆமா, அது ஒரு விசேஷமான இது. இந்த தொடரை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இது அன்பர்களுக்கிட்ட என்னன்னா, இப்போ இதை நிறைய பேர் கேட்டுருப்பா இல்லையா, நிறைய அன்பர்கள் கேட்டுருப்பேன்.
நீங்க வந்து இதுல வந்து இது வரைக்கும் நம்ம 7 திவ்ய தேசம் தான் சேவிச்சிருக்கோம். இன்னும் பாக்கி உள்ள திவ்ய தேசங்களை சேவிக்க போறோம். திவ்ய தேசங்களை சேவிக்கும் பொழுது யாராவது அந்த இப்ப என்னோட ஊர் வந்து நேட்டிவ் பிளேஸ் அப்படின்னு இருக்கும். சில பேர் ஸ்ரீரங்கத்து நேட்டிவ் பிளேஸா இருப்பா, சில பேர் வந்து இப்ப இன்னைக்கு பார்த்த திருக்கண்டியூர் கூட நேட்டிவ் பிளேஸா இருக்கலாம். அந்த மாதிரி உங்களோட சொந்த ஊர், உங்களோட பூர்வீகம் உங்களுக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா, இல்ல உங்களுக்கு வந்து இப்ப நாங்க பகிர்ந்துட்ட செய்தியை தவிர வேற ஏதாவது உங்களுக்கு அந்த திவ்ய தேசத்தை பத்தி விசேஷமான குறிப்புகள் ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்க அனுபவிக்கிறது, நீங்க மட்டும் அதை அனுபவிக்காம நம்ம இந்த சேனல் மூலியமா கேட்கிற எல்லா அன்பர்களும் கூட அதை அனுபவிக்கலாம். அதை வந்து நீங்க வந்து உங்களோட இதை வந்து போஸ்டிங் மூலியமா கூட ஷேர் பண்ணிக்கலாங்கிறத வந்து ஒரு சின்ன வேண்டுகோளா சொல்லிக்கிறேன். ஸோ அன்பர்கள் அனைவரும் வந்து இது கேட்கறவாள்லாம் வந்து அனுபவிக்கிறதோடு இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் பகிர்ந்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தோட நம்ம அடுத்த திவ்ய தேசத்துல திருப்பியும் மீண்டும் ஒரு புதிய அனுபவத்தோட சந்திப்போம். அது நம்மளோட யூடியூப் கமெண்ட்ஸ்லயே அவ போட்டுடலாம். அது யூடியூப் கமெண்ட்ஸ்ல போடலாம். அவ யூடியூப் கமெண்ட்ஸ்ல கான்டாக்ட் பண்றதுக்கா அதுக்காக. ஆமா, யூடியூப் கமெண்ட்ஸ்ல போட்டான்னா அது வந்து நம்ம அந்த குறிப்புகளை பார்த்துட்டு அடுத்த நிகழ்ச்சியில வரும்பொழுது நம்ம அதை கூட எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கவும் முடியும். இந்த வாசகர் வந்து இந்த இவா வந்து நமக்கு போட்டிருக்கா அப்படிங்கறது குறிப்போட நம்ம அதை வந்து மற்றவாளோடையும் ஷேர் பண்ணிக்கலாம் அதையும். ஸோ இந்த ஒரு விஷயத்தோட இந்த தொடரை முடிச்சுன்னு நம்ம அடுத்த திவ்ய தேசத்துல நம்ம மீண்டும் சந்திப்போம். அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நன்றி.